எதுக்குடா தலையில இவ்வளவு முடி வச்சிருக்க? இப்பெல்லாம் இதாங்க ஃபேஷன். நல்லா வாயில வந்தா நேத்தி தங்கச்சியை பொண்ணு பார்க்க வந்தவங்க ஒண்ணு புடிச்சிருக்குன்னு சொல்லிட்டு போயிட்டாங்க. அப்ப என்னடா இனிமே வீட்ல மெட்டி ஒளிதான். போய் சித்தப்பாவை கூட்டிட்டு வாடி சாப்பிட போவோம். சரி சித்தி. சித்தப்பா வா சாப்பிட. போமா வரேன். ஏண்டி சித்தப்பா வா போன்னு தான் சொல்லுவியா? மரியாதையா வாங்கன்னு சொல்லணும், புரியுதா? சரி சித்தி. சித்தப்பா மரியாதையா சாப்பிட வாங்க. போமா. ஏண்டி உன்கிட்ட என்ன சொல்ல சொன்னா என்னடி சொல்ற? இந்த ஊர்லயே பெரிய அடி முட்டாள பாத்திருக்கியா? கீழே பார்க்காத, நிமிர்ந்து என்ன பாரு. பாத்துடாடி. என்னமாச்சு? ஏண்டி சாப்பாடு? எத்தனை கூப்பாடு போட்டாலும் சாப்பாடு கிடைக்காதியா? ஊரை சுத்துச்சான் தட்டான், உன் சோற கெடுத்துச்சான் ஒரு கோட்டை. குழம்பு வச்சு 4 நாள் தான் ஆகுது. இன்னைக்கு ஒரு நாள் மட்டும் சூடு பண்ணி வச்சுக்கலாம், நாளைக்கு புது குழம்பா வச்சுக்கலாம். என்னங்க இன்னைக்கு மட்டும் இந்த குழம்பு சூடு பண்ணி சாப்பிடலாம், நாளைக்கு நான் கண்டிப்பா வேற குழம்பு வச்சு தரேன். இன்னைக்கு அதே குழம்பு சூடு பண்ண போறியா? நாளைக்கு நீ குழம்பு வைக்காதம்மா நீனு. வைக்க வேணுமா? சரி விடுங்க, நாளைக்கு இதே குழம்பே வச்சிடுறேன். சும்மா ஒரு பேச்சுக்கு தான் சொன்னேன், ஒரு பேச்சு கூட பேச விட மாட்டா. அதே குழம்பு தான் வைப்போனா அடம் பிடிக்கிறா. ஏமா இன்னுமா டீ போடுற? அவர் வந்து ரொம்ப நேரம் ஆச்சுமா. என்னங்க இன்னும் டீ கொதிக்கவே இல்லைங்க. அது கொதிக்கிறதுக்குள்ள அங்க அவனுக்கு ரத்த கொதிப்பு வந்துடும் போல் இருக்கு. டக்குன்னு போட்டு வாமா. பச்சை மிளகாவே போட்டுறேன்டா. ஏண்டி வாழைப்பழத்தை தின்ட்டு வழியில தூக்கி போறிய? வழிக்கு விட்டு ஊந்துட்டேன்னா உன் வாழ்க்கை கெட்டு போயிடாது. எரியாத. நீ என்ன கண்ணை புறமடியில வச்சிருக்க? பார்த்து நடந்து போயா. ஒருவேளை நம்ம வழிக்கு விடணும்னு தான் பிளான் பண்றாளோ? எதுக்கும் பார்த்தே போ. எங்கம்மா போயிட்டு வர? ரத்த தானம் பண்ணிட்டு வரேன்ப்பா. ஏமா அப்பா குடிச்சு உனக்கு ரத்தம் அதிகமா ஆயிடுச்சாமா, அதான் தானம் பண்ணிட்டு வரியா? அப்பா இந்த ஆளை கல்யாணம் பண்ணிட்டு வந்துட்டு நீ அம்மா வேலை செய்ய வேண்டியதா இருக்கு சாமி. ஏம்பல என்ன கல்யாணத்துக்கு முன்னாடி எல்லா ஆண்களுக்குமே தனக்கு வரப்போற பொண்ணுக்கு முடி நீளமா இருக்கணும் தான் ஆசைப்படுறாங்க. ஆனா கல்யாணத்துக்கு அப்புறம் வந்து வாய்க்கிறது என்னமோ வாய் நீளமான பொண்ணு தான். 2 பால் பாக்கெட்டு ஒரு பிஸ்கெட் எங்க அம்மா வந்து காசு தருவாங்க. உங்க அம்மா வந்து காசு தர மாட்டாங்க, அவங்களும் வந்தா கடன் தான் வைக்கிறாங்க. காசு கொடுத்தா பொருள் தரேன். இல்ல எங்க அப்பா வந்து தருவாரு. ஒப்பம் ஒரு ஊறுகாய் வாங்கினாலே கடன் வச்சு தான் வாங்குறான். கடன்காரி குடும்பம் உங்க குடும்பம், கடன்காரி குடும்பம். ரொம்ப பண்ணாதீங்க, எங்களுக்கும் ஒரு காலம் வரும். வரும் வரும் நினச்சிக்கிட்டே இருங்க. சம்பளம் வாங்குறது 20,000 ரூபா, கடன் வாங்குறது மாதம் 50,000 ரூபா. அப்புறம் எப்படி நல்ல நிலைமைக்கு வர முடியும்? ஏமா என்னம்மா சாப்பிட்டுக்கிட்டு இருக்க? பசிக்குது சாப்பிட்டுட்டு இருக்கேன். சாப்பாடு இல்லைன்னு சொன்ன. உங்களுக்கு இல்லைன்னு சொன்னேன். உங்களுக்கு இல்ல, எனக்கு இருந்துச்சு. ஏமா நீ பண்றது உனக்கே நல்லா இருக்கா? சூப்பரா இருக்கு. நான் பண்ணது எனக்கு பிடிக்காம இருக்குமா? நல்லா பேசுறமா, நல்லா பேசுற. நல்லா பேசுவாங்க, நல்லா பேசுவேன், நல்லதே பேசுவேன். டீச்சர் இன்னைக்கு உங்களுக்கு பர்த்டே தானே? ஹாப்பி பர்த்டே டீச்சர். தேங்க்யூடா. இந்த சாக்லேட் எடுத்துக்கடா. தேங்க்யூ டீச்சர். சாக்லேட்டா? தாங்க தாங்க. ஹாப்பி பர்த்டே சொல்லி ஒரு சாக்லேட் வாங்கிட்டானே, நம்மளும் சொல்லுவோம். டீச்சர் இனிய பிறந்த நாள் நல்வாழ்த்துக்கள் டீச்சர். உனக்கும் தேங்க்யூடா. ஆனா என்கிட்ட ஒரு சாக்லேட் தானே இருக்கு. நீங்க 2 பேர் இருக்கீங்க. மாட பாவட்ட பாதி கொடுத்துரு. பாவட நீ அவன்கிட்ட பாதி வாங்கிக்கோ. சரி டீச்சர், நான் அவன்கிட்ட பாதி வாங்கிக்கிறேன். மாடா எனக்கு பாதி கொடுத்துரு. நீ எழுதிக்கிட்டே இரு, நான் சாப்பிட்டுட்டு பாதி தந்துடுறேன். சரி மாடா, நீ சாப்பிட்டுட்டு எனக்கு மீதி கொடு, நான் எழுதிக்கிட்டே இருக்கேன். சரி சரி. மாடா சாக்லேட் தான் மாடா. சாக்லேட்டா? இந்த பாவாடா. என்ன மாடா வெறும் கவர் மட்டும் தான் இருக்கு? அதாச்சும் இருந்துச்சுன்னு சந்தோஷப்படு. எங்க பிள்ளைங்க எல்லாம் பயங்கரம். டீச்சர் இன்னைக்கு உங்களுக்கு பர்த்டே தானே? ஹாப்பி பர்த்டே டீச்சர். தேங்க்யூடா. இந்த சாக்லேட் எடுத்துக்கடா. தேங்க்யூ டீச்சர். சாக்லேட்டா? தாங்க. ஹாப்பி பர்த்டே சொல்லி ஒரு சாக்லேட் வாங்கிட்டானே, நம்மளும் சொல்லுவோம். டீச்சர் இனிய பிறந்த நாள் நல்வாழ்த்துக்கள் டீச்சர். உனக்கும் தேங்க்யூடா. ஆனா என்கிட்ட ஒரு சாக்லேட் தானே இருக்கு. நீங்க 2 பேர் இருக்கீங்க. மாட பாவட்ட பாதி கொடுத்துரு. பாவட நீ அவன்கிட்ட பாதி வாங்கிக்கோ. சரி டீச்சர், நான் அவன்கிட்ட பாதி வாங்கிக்கிறேன். மாடா எனக்கு பாதி கொடுத்துரு. நீ எழுதிக்கிட்டே இரு, நான் சாப்பிட்டுட்டு பாதி தந்துடுறேன். சரி மாடா, நீ சாப்பிட்டுட்டு எனக்கு மீதி கொடு, நான் எழுதிக்கிட்டே இருக்கேன். சரி சரி. மாடா சாக்லேட் தான் மாடா. சாக்லேட்டா? இந்த பாவாடா. என்ன மாடா வெறும் கவர் மட்டும் தான் இருக்கு? அதாச்சும் இருந்துச்சுன்னு சந்தோஷப்படு.
எங்க புள்ளைங்க எல்லாம் பயங்கரம். அண்ணா, 1 கிலோ கறி கொடுங்க. 1 கிலோ கறி 200 கொடுமா. 200 ரூபாயா? 195 ரூபா தான் போர்டுல போட்டிருக்கு. 5 ரூபாய்க்கு கொஞ்சம் கறி எக்ஸ்ட்ரா தாம்மா போட்டிருக்கேன். இந்தா எக்ஸ்ட்ரா கறி எடுத்துரு, நான் கரெக்டா 195 ரூபா தான் தருவேன். மனுஷங்களாம் எப்படி உருவானாங்க? ஆதாம் ஏவாள்னு கடவுள் 2 பேரை படைச்சாங்கடி. அதுல இருந்து தான் மனுஷங்க உருவானாங்க. சித்தப்பா, மனுஷங்களாம் எப்படி உருவானாங்க? குரங்குல இருந்து பரிணாம வளர்ச்சி அடைஞ்சு மனுஷங்க உருவானாங்கம்மா. சித்தி, நீ ஆதாம் ஏவாள்ல இருந்து மனுஷங்க வந்தாங்கன்னு சொல்ற, சித்தப்பா குரங்குல இருந்து மனுஷங்க வந்தாங்கன்னு சொல்லுது. ரெண்டுத்துல எது உண்மை? ரெண்டுமே உண்மைதாண்டி. எப்படி? என் குடும்பம் ஆதாம் ஏவாள் பரம்பரை, உங்க சித்தப்பா குடும்பம் குரங்கு பரம்பரை. என்ன பனைமரம் பறந்து வருது? அக்கா, எங்க வீட்டுல பாம்பு பூந்துருச்சு. என்னப்பா சொல்ற? ஆமாங்கா, ஒரு சேவல் கொடுங்க, அதை அறுத்து வீட்டை சுத்தி போடணும். ஏண்டா கீரிமண்டா, வீட்டுல ஓட்டை அடைக்காம எங்களை ஏண்டா இழுத்து போட்டு அறுக்கிறீங்க? அதெல்லாம் உனக்கு தெரியாதுடா, இதான் ஐதீகம். அத தாண்டி நானும் கேக்குறேன், சொல்லு. என்னடி இந்த காலத்துல போய் இப்படி பேசிட்டு இருக்க? யோ, உனக்கு சேவல் விக்கணுமா வேணாமா? அதாண்டா ஐதீகம். 500 1500 உங்க வீட்டுல பாம்பு பூந்ததால 500 குறைச்சிக்கிறேன். 1000 ரூபாய் கொடுத்துட்டு அந்த சேவலை பிடிச்சிட்டு போப்பா. சரிங்க, ரொம்ப நன்றி. ஊரே வத்தி போனாலும் உன் காட்டுல மழை தாண்டா. என்ன துணி துவைக்கிற? பாதி அழுக்கு போயிருக்கு, பாதி அழுக்கு போகல. இதுல 4 துணி துவைக்கிறது 40 நிமிஷம். தண்ணி எவ்வளவு செலவு தெரியுமா? வந்த பூசுல நல்லா தானே இருந்த, இப்ப என்ன கேடு? தெரு ஃபுல்லா உன்னை பத்தி தான் பேசிட்டு இருக்காங்க. இதுக்கப்புறம் நீ கரெக்டா இல்ல, இந்த வீட்டுல உனக்கு இடம் கிடையாது. பரவாயில்லடி, ஓனர் பொண்டாட்டிய கண்ட்ரோல்ல வச்சிருக்கான். கிழிச்சா நல்லா உத்து பாருடா, வாஷிங் மெஷினை திட்டிட்டு இருக்கான். இருந்தாலும் பொண்டாட்டி கஷ்டப்படக்கூடாதுன்னு வாங்கி கொடுத்திருக்கான்ல, அவன் கஷ்டப்படக்கூடாதுன்னு வாங்கியிருக்கான். எப்படியோ வாங்கினானா இல்லையா? வாங்கினா. இவன் காசு போட்டு இல்ல, அவன் ஃப்ரெண்ட் வாங்கி கொடுத்ததா இவன் வாங்கினான். இந்த சப்பி போட்ட ஐஸ் குச்சிக்கா சப்போர்ட் பண்ண. இசை, அம்மா ஒரு கதை சொல்லட்டுமா? ஒரு ஊர்ல ஒரு பாட்டி வடை சுட்டுட்டு இருந்தாங்களாம். அத பாத்துட்டு இருந்த காக்கா வடையை திருடிட்டு போயிடுச்சான். ஏண்டி, ஒரு வடைய தூக்குனது தப்பா? தலைமுறையா இதையே சொல்லி காட்டி என் இனத்தையே அசிங்கப்படுத்துறீங்களே. உங்களுக்கெல்லாம் மனசாட்சியே கிடையாதா? எல்லாத்தையும் பொறுத்துக்கிறோம். படிக்கிற புத்தகத்துல கூட எங்க கதைய போட்டு மானத்தை வாங்குறீங்களே, அதை தாண்டி பொறுத்துக்க முடியல. சரிடா, காக்கா கதை வேணாம், அம்மா நரி கதை சொல்றேன். கதையே வேணாம், வாடா வீட்டுக்கு போயிடும்.